அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் நிஃப்டியில் இன்றைக்கி பெரிய ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம டார்கெட்டான 25,600 வந்து இன்றைக்கி ரீச் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில், யூடியூப்பில். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து இந்த 25,600 அதுக்கு கீழே தான் ஓப்பனே ஆனிச்சு. நிஃப்டி வந்து இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிள் தான் இருக்குது. அதனால் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியில் ஒரு பெரிய ஃபால் வரும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்குது. இன்னும் ஃபர்தராக ஃபால் இருக்குமானா இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் திருப்பி வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பெரிய ஃபால் இன்றைக்கி நடந்ததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செபியில் வந்து புது ரூல் ஒன்று நவம்பர் 20 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. லாட் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸ்மால் ட்ரேடர்லாம் வந்து ரொம்ப லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களாம் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவாய்ட் பண்ணாங்க. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு ஃபால் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. ஓவரால் ட்ரெண்ட் இன்னும் பையில் தான் இருக்கிறான் மார்க்கெட்டு. பார்ப்போம். இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இப்போ வந்திருக்கிறான் மார்க்கெட். வந்து இந்த இடத்துல இனிமேல் வந்து ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைச்சிக்கணும் நம்ம. ஏன்னா வந்து நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டான். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துட்ட வந்து இனிமேல் ஷார்ட் போகக்கூடாது. இனிமேல் வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம பார்க்கணும். நம்ம டார்கெட் ரீச் பண்ணி மேலே போய் 26,300 போனோன்னே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் செல் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி செல் பண்ணி இப்போ வந்து நம்ம டார்கெட்டான 25,600 ரீச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஷார்ட் சைடை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பை சைடு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆனால் பை வந்து உடனே பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இன்னும் ரெக்கவரே ஆகலை மார்க்கெட்டு. இன்னும் வந்து நமக்கு அந்த ரிவர்சல் ட்ரெண்ட் ரிவர்சலே கொடுக்கல. இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்கிற மார்க்கெட்டு. ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து பை ட்ரெண்டுக்கு மாறுச்சுன்னா அதுக்கப்புறம் பை போகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மேபி வந்து இங்கே ஃப்ளோட் ஆகிட்டு திருப்பி ஒரு ஃபால் ஆனிச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் லெவலான 25,450 அந்த ரேஞ்சு கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டு. ஸோ கீழே இறங்கிறதுக்கான பாசிபிளும் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தா மட்டும் பை சைடு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் லைனு இங்கேயே ஃப்ளோட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஃபர்தராக வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வந்துடுவான். இன்னும் மார்க்கெட் அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்துடுவான். இங்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மார்க்கெட்டு 23,900 அங்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மார்க்கெட்டை. அதனால் வந்து இந்த இடத்துட்ட ஒரு சப்போர்ட் எடுத்து ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா இங்கே வந்து மேபி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வரும். இப்போ ட்ரெண்டு வந்து ஓவராலாக வந்து நமக்கு செல் ட்ரெண்டில் இருக்குது. இப்படி வந்துட்டு திருப்பி இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இங்கே வர்றாங்கன்னா திருப்பி இங்கே போயிட்டு அப்புறம் திருப்பி இங்கே கீழே இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்படி இல்லை இன்னொரு பாசிபிள்னா அப்படியே மேலே ஏறதுக்கான பாசிபிளும் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஏறினா அதை வந்து நம்ம அந்தந்த இடத்துல போய் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. எப்போவுமே வந்து நம்ம ட்ரெண்டில் போயிடுறது தான் வந்து நமக்கு பெஸ்ட்டு. நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரியே வந்து பெரிய ஒரு ஃபால் நடந்துருச்சு. அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து இனிமேல் ஷார்ட் போகாமல் அவாய்ட் பண்ணுங்கள். இதை நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக சொல்லியிருந்தோம். நம்ம இன்றைக்கி 250 பாயிண்ட் 270 பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஹையர் சைடு இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போகணும். டார்கெட் வந்து 25,600 சொல்லியிருந்தோம் நிஃப்டிக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு 52,350 சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் இறங்கிறதுக்கான பாசிபிள், இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டில் போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. நம்ம இன்றைக்கி டெலிகிராம் சேனலில் வந்து பெருசாக ஒன்று கால்ஸ் ஒன்று கொடுக்கல. ஏசியன் பெயிண்ட் மட்டும்தான் ஒரே ஒரு கால் கொடுத்துருந்தோம். நிஃப்டி ஒன்று கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நிஃப்டி கொஞ்சம் ஹீரோ டு ஜீரோ கால் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தோம் பை பண்ண சொல்லி. பட் அது வந்து இன்றைக்கி எக்ஸ்பயர்னால அப்படியே ஜீரோ ஆயிடுச்சு.
நம்ம லாஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 750 ரூபா லாஸ். அதில் ஏசியன் பெயிண்ட் எடுத்த காலை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம் நம்ம. நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனால் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏசியன் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தால், மார்க்கெட்டே இறங்கினாலுமே வந்து ஏசியன் பெயிண்ட் வந்து ஒரு ரேஞ்சுக்கு மேலே இறங்கலை. பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டு இறங்கிட்டே வந்துச்சு நிஃப்டி. பட் வந்து இது வந்து ஒரு உங்களை இறங்குச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே போகலை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோல்டு பண்ண சொன்னதுக்கு என்ன ரீசன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, மேலே ஏறிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே இறங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த லைன் வந்து போயிட்டு மேலே ஏறினா திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனுக்காக ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இங்கே கீழே வந்துருக்குது. ஸோ இங்கேருந்து ட்ரெண்டு ரிவர்சல் கொடுத்து மேலே ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் சப்போர்ட்டில் வந்து நிற்கிறான். மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை போட்டோம்னா இதுக்கும் சப்போர்ட்டில் தான் வந்து இந்த இடத்துல கரெக்டாக நிற்கிது. ஸோ இதுக்கு கீழே வரதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் வந்து இதை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் பிடிஎஸ்டியில். பிடிஎஸ்டி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏசியன் பெயிண்ட் ஏறுதா என்னங்கிறத மார்னிங்கில் பார்ப்போம். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மேபி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மேலே ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக ட்ரெண்ட் லைனை போய் மேலே டச் பண்ணுறதுக்காக மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாளைக்கெலாம் கொஞ்சம் ஷார்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இனிமேல் கொஞ்சம் இப்போதைக்கு ஷார்ட் போகாதீங்க. இனிமேல் ஷார்ட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா, செல் சைடு ஃபேவராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஷார்ட் போங்க. இப்போதைக்கு ஷார்ட் போகாதீங்க. இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துன்னா பை சைடு போனீங்கன்னா மினிமம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க. நாளைக்கு மேலே ஏறிச்சுன்னா வந்து ஏன்னா பெரிய ஃபால் நடந்திருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷனுக்காக மேலே ஏறுவான். ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால் யாரும் ஷார்ட்லாம் இனிமேல் போகாதீங்க. ஷார்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு பை சைடு கொஞ்சம் குவான்டிட்டி, கம்மியான குவான்டிட்டி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வர பாருங்கள். இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு ஏறுனா வந்து ஒரு 25,500 அந்த ரேஞ்சுக்கிட்ட நாளைக்கு போகுமான்னு கேட்டால் நாளைக்கே போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு 2-3 நாளில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு கீழே வரணும். இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் திருப்பி மேலே ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது. பார்ப்போம். 51,200 கிட்ட வரணும். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏறும். அப்படி இல்லைன்னா இங்கே போயிட்டு திருப்பி அடிப்பாங்க பேங்க் நிஃப்டி. இங்கே கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஷார்ட் போகாதீங்க. நாளைக்கு வந்து பை சைடு போனீங்கன்னா லோ குவான்டிட்டி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இதுதான் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வியூ. நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம ரிப்போர்ட்லாம் வந்து டெலிகிராம் சேனலில் அனுப்புவோம். உங்களுக்கு வந்து கிளியராக எந்தெந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் போகும், எந்தெந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ப்ரீமியம் சேனலு, அப்படி இல்லைனாலும் ஃப்ரீ சேனல் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாத்துலேயுமே நம்ம மார்னிங் ரிப்போர்ட் கிளியராக அனுப்பிடுவோம். அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனலை அனுப்பிச்சி விடுங்க. அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு யூஸாக இருக்கும். நன்றி, வணக்கம்.